ரமேஷ் சேதுராமன், மத்திய அரசு இதுல ஒரு இரட்டை நிலைப்பாடோட செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் வைச்சாங்க, இப்பையும் வைக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவிலிருந்து சொன்ன பதில்கள் இங்கே எதிர்ப்பதும் அங்க ஆதரிப்பதும்ங்கிறது சரியான ஒன்றா இருக்க முடியுமாங்கிறதையும் சேர்த்தே சரவணன் எழுப்புகிறார். கனிம வளங்கள் பற்றி ஒரு பக்கம் நம்ம சொல்லக்கூடியது நாடு, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதாரம் எல்லாம் பேசினா கூட அதுக்காக நம்ம சுற்றுச்சூழலையோ மக்களின் வாழ்வாதாரத்தையோ பலி கொடுக்க முடியாது. அது குறிப்பா இன்னைக்கு மக்கள் வாழ்வாதாரம் ஒரு இடத்துல ஒரு இடம், அவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் வேற. சுற்றுச்சூழல்ங்கிறது எந்த காலத்தையும் பண்ண முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது சுற்றுச்சூழல் அந்த மாதிரியான விஷயம். இன்னொன்னு அடுத்தது நமது தொன்மை அப்படிங்கறத பறைசாற்றக்கூடிய நாகரிகம், தொன்மை இவற்றை பறைசாற்றக்கூடிய விஷயங்கள், அதுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது மாதிரியான விஷயங்கள் இதுல திமுகவை பொறுத்தவரைக்கும் இப்ப சொல்றாரு, இப்ப அதிமுக தரப்புல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நியாயம். இந்த 7 மாசத்துல அதுக்கான முன்னெடுப்பு என்ன எடுத்தாங்கன்னா இது வரைக்கும் அவங்களால ஒரு டீடைல் விஷயத்த அவங்களால சொல்ல முடியலங்கிறது. இன்னொரு பக்கத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதே திமுக அவங்க அதிமுக கேக்குறதுலயாவது பரவாயில்ல, அந்த 7 மாத டைம் லைனுங்கிறது அதிமுக கேக்குறதுலயாவது அது இன்னைக்கு நடக்குதா நடக்கலையா, அதை இந்த அரசு நிறுத்துறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குது, தீர்மானம் நிறைவேற்றுது. ஆனால் அதிமுக கேக்குறதுல ஒரு பக்கம் அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் பாஜக இதை ஏன் புராதன சின்னங்கள் இருக்கிற இடம்னு தெரிஞ்சும் அந்த பகுதியை தேர்வு செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? இல்ல, அந்த கேள்வியை ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கா ஏதாவது கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், மாநில அரசை கேட்காமலே நீங்க அப்ரூவல் கொடுக்கணும், அது ஒரு பர்டிகுலர் விண்டோ டைம் ஃப்ரேம் சொல்றாங்க அப்படின்னாக்க நீங்க உடனே அதற்கான பதில் சொல்ல வேண்டியதும் அதில் மறுப்பு தெரிவிக்க வேண்டியதோ இல்லைன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண வேண்டியதோ பொறுப்பு யாருடையதுன்னு இருக்குல்ல. என் பொறுப்பை நான் தட்டி கழிச்சுட்டு நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அது ஏற்புடையதா இருக்குமாங்கிறது என்னுடைய கேள்வி. திரும்பவும் நம்ம சொல்றது இது பாஜக, திமுக அப்படின்னு நம்ம மட்டும் போனோம்னா ஒரு சார்பாக நம்ம டிஃபெண்ட் பண்ணாம இருக்கு. இதே இல்ல, மக்களுடைய இது அதே மாதிரி நம்ம சமூக இது சுற்றுச்சூழல் நம்ம பார்த்தோம்னா எல்லா சைட்டும் தவறுகள் இருக்கிறது சுற்றுறாங்க. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா ஒரு தரப்பு மட்டுமே விவாதமாக வைக்கப்படுகிறது, அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம அது கடந்த காலங்களில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். கனிம வளம்னு சொன்னாலே நம்ம என்னென்னலாம் ஸ்கேம் இது வரைக்கும் பார்த்துட்டோம், எந்த அளவுக்கு பார்த்துட்டோங்கிறது மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. கிரானைட் ஊழலா இருக்கலாம், மணல் சுரண்டலா இருக்கலாம், ஆற்று மணல் சுரண்டலா இருக்கலாம், இல்ல இல்ல எடுத்தீங்கன்னாக்க தோரியம் இருக்கக்கூடிய மணலை அள்ளி வித்ததா இருக்கலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக அருமையான கனிம வளங்களை நம்ம திருடி எப்படி எல்லாம் வித்து அதுல ஆதாயம் இதெல்லாம் சொல்றீங்க. ஆனால் இதை செய்வதற்கு அரசே இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டிய அரசுக்கு 2 அரசுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? ஒரு அரச கேள்வி கேட்கிறோம், இன்னொரு அரச கேள்வியை எழுப்பலையே இருக்குல்ல. இப்ப நான் கேக்குறேன், இதுதான் கடந்த காலங்கள்ல நம்ம ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு குழாய் பதிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் தொடர்ந்து விவாதம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு கையெழுத்து போட்டு அப்புறம் ஆட்சியில இல்லாதப்ப நாங்க அப்போ தெரியாம கையெழுத்து போட்டோம், இல்ல இந்த கையெழுத்து போட்டோம்னு சொல்லிட்டு அதே இதுல நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் நடத்துறது. இப்ப இன்னொரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் இதுல நாங்க ஆட்சியில இல்லாதப்போ தமிழகத்துல அதிகமா விதவைகள் இருக்காங்க, அதனால டாஸ்மாக போகுவோம்னு சொல்றது. ஆனா தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக்கு டார்கெட் வச்சு வியாபாரம் பண்றது. ஆக நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, நீங்க பேசுறீங்க. ஆனா என்ன கேள்வினா, திமுகவை இந்த விமர்சனத்தை எல்லாம் நீங்க வைங்க, அது திமுக சார்ந்த விமர்சனம், திமுக பதில் சொல்லட்டும். ஆனா திமுகவை நீங்க விமர்சிக்கிறதுக்கு இந்த இடத்துல விவாதம் எங்க வருதுன்னா, மத்திய அரசு இப்படி ஒரு முயற்சியை எடுக்குது, அந்த முயற்சியை ஏன் மத்திய அரசு எடுக்குது அப்படிங்கிற கேள்வியை விட்டுட்டு அதை தடுக்கல அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும் நாம திமுகவை விமர்சிக்கிறோம் அப்படிங்கறது தான் பார்க்கிறேன் நான். இருங்க வரேன். இப்போ திரும்பவும் இதுல இருந்து கொஞ்சம் பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்கணும்னு நான் எல்லாருக்குமே நீங்க தொழிற்சாலைகள் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தொழிற்சாலைகளுக்கு இடம் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு நீலகிரியில நம்ம சகோதரர் அந்திரிதாசனுக்கு இருக்காருன்றதுனால நான் கேட்கிறேன்,
ஐயா வைகோ அவர்கள் தான் வந்து அங்க வந்து இந்த மெர்குரி அந்த ஃபேக்டரி வந்து மூடுறதுக்கு உண்டான எல்லா சட்ட முன்னெடுப்புகளையும் எடுத்தாருங்கிறது இது. என்னுடைய கேள்வி, 2015 வந்து அந்த மெர்குரி இதெல்லாம் வந்து இது பண்ணனால இன்னி வரைக்கும் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இதுக்கானவர் அது என்ன தொடர்ந்து இருக்கக்கூடிய அரசுகள், இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு எல்லாமே மாறி மாறி வந்தவங்க யாரா இருக்கு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ அப்ங்கிறது மிகப்பெரிய கேள்வி. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸ்டெர்லைட். ஸ்டெர்லைட் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு வந்து இது கொடுத்தாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதானே இருந்தது. நம்ம அதையும் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து மக்கள் அங்க போராட்டம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்தாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து நமக்கு ஆக்சிஜன் தேவை, அதனால அது பார்த்து அது இயங்கி கட்டம்ங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இல்லைன்னா மொத்தமா அது குஜராத்துக்கு போற வரைக்கும் அத்தனை விஷயங்களும் என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா கேள்வி என்ன வருதுன்னா, அதையெல்லாம் இன்னும் ஒரு 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 தொலைநோக்கு பார்வையோட முன்னாடியே சிந்திக்கிறது கிடையாதுங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு எப்படிதான் மாத்தி மாத்தி குற்றம் சொல்றதேதான் இருக்கும். இது வருங்காலங்கள்ல தடுக்கணும்னா நிச்சயமா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க, முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா அதை வரவேற்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப இது வருங்காலங்கள்ல இதை வந்து நீங்க தடுக்க போறீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஆட்சியில இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, நீங்க ரெட்ட நிலைப்பாடுன்னு சொன்னதுக்கு நான் கேட்குறது மாறி மாறி நீங்க எடுக்கிறதுக்கு அதனாலதான் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை மக்கள் கிட்டங்கிறது நான் வந்து ஒரு பாயிண்டா சொல்றேன். இல்ல, அதாவது அவங்க மாறி மாறி எடுக்கிறாங்கங்கிற கேள்வியை நீங்க அவங்களுக்கு வைக்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு இதுல எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு குறித்து ரமேஷ் சேதுராமன் என்ன சொல்ல வருகிறார்? ஏன் வந்து அந்த பகுதியை தேர்வு செய்யறாங்க? இந்தியா இது வந்து வெறும் அரிட்டாப்பட்டிக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அதுல பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத சுகுணா மிக தெளிவா முதல்ல சொன்னார். பழங்குடியினர்களுடைய பாதுகாப்பு அங்க கேள்விக்குறியாகுது, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து அழிக்கப்படுது, அது புராதனமான பகுதியா இருந்தா அந்த புராதன பகுதிகளுக்கான விஷயங்களும் அதுல அழிக்கப்படுது. இப்படி பல விஷயங்களை சுட்டி காண்பித்தார். அப்ப இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள் பாதுகாக்கப்படணுங்கிற புள்ளியில மத்திய அரசு ஏன் வந்து நாங்க அதை செய்யதான், அவர் பிரகலாத் ஜோஷியுடைய அந்த ரிட்டன் லெட்டர் குறித்து இங்கே சரவணன் குறிப்பிடுகிறார். நாங்கள் அங்கே செய்யத்தான் போறோம்னு சொல்றதுங்கிறது வந்து மாநில அரசுடைய கன்சர்ன் வந்து அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் அப்படி சொல்றது சரியான ஒன்றா, இல்ல அந்த மக்கள் அதற்காக போராடுறாங்களே அதற்கு பிறகும் அதை சொல்றது சரியான ஒன்றா? இல்ல, இது முறைப்படி ஆய்வு செய்யப்படும். நான் ஆரம்பமே சொல்லிட்டேன், இதுல வந்து மக்கள் வாழ்வாதாரம், அதை விட முக்கியம் வந்து நம்மளுடைய இயற்கை இதோடது, இது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ், இது எல்லாத்தையும் பண்ணணும்ன்றத நான் முதல்ல சொல்லிட்டு தான் என்னுடைய வியூவை சொல்லிட்டு தான் நான் மற்ற விஷயங்கள் ஆரம்பிச்சேன். இப்போ இங்க இருக்கக்கூடியது இதே நான் கடந்த காலங்களில் பார்த்தோம். இப்ப நீங்க வந்து நாங்க வந்து புல்லட் ட்ரெயின் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதிர்ப்பு இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னாக்க இதுல 3 விஷயங்களை செய்யணும். ஒண்ணு, நிஜமாகவே இதுல வந்து தவறுகள் இருக்கு, இதுல வந்து நமக்கு வந்து சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்ற விஷயங்கள் ஏற்படும்னா நிச்சயமா அதை வந்து மறுபரிசீலனை செய்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் எஃபிஷியன்ட் இது என்னங்கிறத ஒண்ணு பார்க்கணும். 2வது முக்கியமான விஷயம், இதுல அப்படி தவறு இல்லைன்னு சொன்னா அதை எப்படி சரிப்பட முடியும்? கடந்த காலங்களில் சொன்னதுல மாவோயிஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நக்சல் விஷயங்கள்லாம் அவங்க சொன்னது வந்து சுகுணா திவாகர் சொன்னது கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அதுல வந்து இந்த ப்ராஃபிட் ஷேரிங், இவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அது என்னதான் சொன்னாங்க, அதுல வந்து நிச்சயமாக வந்து ஒரு நியாயமான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் பெரு நிறுவனங்கள்ங்கிறது மக்களை வந்து அவங்களுடைய பணபலம் நேரா வந்து இங்க வந்து மக்களுடைய சாமானியர்களின் வார்த்தை எந்த அளவுக்கு எடுபடுங்கிறது எல்லா இடத்துலயுமே நமக்கு தெரியும். 3வது முக்கியமான ஒரே ஒரு விஷயம் கருணாநிதி அவர்கள் சொன்னதுக்கு மட்டும் சொல்றேன். அவர் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் சொன்னார். எலக்ட்ரல் பாண்ட்ல அதுவும் வேதாந்தா குரூப்ல நீங்க ஜஸ்ட் போய் செக் பண்ணீங்கன்னா காங்கிரஸ் உடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபண்டிங் எது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான். அதுக்கும் வந்து வேதாந்தா தான் அப்படிங்கிறது வந்து ஆதாரப்பூர்வமா பொதுவெளியிலேயே இருக்குங்கிறதையும் அவர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்ல அப்ப என்ன சொல்ல போறாங்க, இப்ப வேதாந்தா கிட்ட நீங்க வாங்கிருக்கீங்க, நீங்களும் வந்து ஊழல் இதுல இது அதனால அவங்க கூட்டணி தர மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? இல்லைன்னா அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்து இல்ல காங்கிரஸ் வந்து இது நிலைப்பாடு இதனால வந்து தெளிவுபடுத்தணும்னு சொல்ல போறாங்களா? பாஜக தான் பெரிய ஊழல் கட்சின்னு ஒத்துக்கிறீங்க. பாஜக தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சின்னு ஒத்துக்கிறீங்க. அப்போ இல்ல உங்க ஆடியோ வரல.
இத பத்தி கடந்த காலங்கள்லாம் பார்த்துட்டோம். அதனால அப்ப ஊழல் கட்சியா இல்லையா? பாஜக ஊழல் கட்சியா இல்லையா? அதை மட்டும் சொல்லிடுங்க. தேர்தல் பத்திரங்கள் குறித்து தானே பேசுறாரு அவரு. உங்க அது- ஆடியோ அதனால- கிளாரிட்டியா இல்ல ரமேஷ். நான் திரும்ப உங்ககிட்ட பேசுறேன். ரமேஷ் சேதுராமன், எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் திரும்ப இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னாலும் சரி, மக்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதே நேரத்துல இந்த கமிட்மெண்ட் சொல்றது வெறும் வார்த்தை அளவில் இல்லாமல் எல்லா இடத்திலுமே சுரண்டப்படும் கனிம வளங்கள் சுரண்டல் இருக்குனாக்கா அதுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை இந்த அரசு தொடருமா அப்படிங்கறதையும் உறுதி செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து.